வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளுடைய இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரும் வரலட்சுமி நோன்பு கும்பிட்டுருப்பீங்க. நானும் எங்க வீட்டில் நேற்று அலங்காரம் பண்ண எங்க வரலட்சுமி தாயை ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே 65 பாடல்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு 3 பாடல்கள் தான். நாளைக்கு நாளானிக்கு 4 பாடல்கள் 5 பாடல்கள் போடுறேன். ஏன்னா கிட்டக்கா வந்துட்டோம். நம்ம இன்னும் 10 பாடல்கள் எக்ஸ்ட்ரா முடிக்க வேண்டியிருக்கு. அதனால சாட்டர்டே சண்டேல 5 பாடல்கள் பார்ப்போம். இந்த இதுல நமக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த ஆத்த 2 நாள் முன்னாடி தான் ஃபீல் பண்ணி போட்டிருந்தேன், ஒரு வியூஸ் நல்லா வரலன்னு. ஆனால் அதுக்கப்புறம் போட்ட இது எல்லாமே மக்கள் நல்லா பார்த்துருக்குறீங்க, நிறைய வியூஸு. ரொம்ப சந்தோஷங்க. எஃபர்ட் நல்லா தெரியுது. உங்களோட இதுக்கும் யார் என்ன வேண்டியதாலும் அது அப்படியே நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாடல் 66ஓட பலன் என்னன்னா, சொல் திறனும் கவித்திறனும் நல்லா வளரும். நமக்கு அந்த திறன் வளரும் இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணோம்னா. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொறுப்பு வெள்ளவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. இந்த பாடல் அவர் என்ன நமக்கு சொல்ல வர்றாருன்னா, வல்லபம்னா வல்லமை பொருந்திய. இப்ப நம்ம கூட விநாயகர் வல்லப விநாயகர்ன்றத பார்த்துருப்போம். அந்த மாதிரி வல்லபம்னா நல்ல வல்லமை, நல்ல வல்லபை பொருந்தியவர், வில்லாளர், நல்ல சொல் வல்லாளர்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வல்லபம் ஒன்றியம். யாருக்கு இல்லையா? எனக்கு ஒன்றும் இல்லை. யாருக்கு? அபிராமி பட்டருக்கு. எனக்குன்னா எனக்கு இல்லை. நம்ம அபிராமி பட்டருக்கு நான் ஒன்றும் அவ்வளவு வல்லமை பொருந்தியவே இல்லை. அடியேன் என்ன சொல்றார்? வெறும் சிறியேன். எவ்வளவு ஒரு தன்னடக்கம் பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா கவிஞர்களும் சித்தர்களும் சித்தமகா புருஷர்களும் எனக்கு அவங்க அஷ்டமா சித்திகளும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம். இன்னும் சொல்லப்போனா கடவுளே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கடவுள்களே மதிக்கக்கூடியவர்கள் சித்த மகா புருஷர்களும் அறிஞர்கள் ஞானிகள். ஆனா அவங்கெல்லாம் எவ்வளவு தன்னடக்கத்தோட சொல்லி, யாருமே எனக்கு எல்லாம் தெரியும்னு எங்கேயுமே சொன்னதில்லை. அதுலயும் இவரு இந்த பாட்டுல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அடியேன் சிறியேன் நின் மலரடி செம்பவம் அல்லது, உன்னுடைய மலரடி தான் எது? பொற்பாதங்கள். அது எப்படி வர்ணிக்கிறா பாருங்க. செம்பல்லவம், செம்புனா சிவப்பு. இப்போ துளிர்லாம் எப்படி இருக்குன்னா, துளிரோட முனையில பாத்தீங்கன்னா நல்லா சிவப்பா இருக்கும், அதுக்கு கீழே பச்சை பசேல்னு இருக்கும். அந்த மாதிரி உன்னுடைய கால் சிவப்பு நிறத்துல இருக்கிற உன்னோட திருவடியை தவிர அல்லது அதை தவிர எனக்கு ஒன்றும் அறியேன். அதை தவிர நான் எதுலயும் நான் பற்றும் ஒன்றும் இல்லேன். எந்த இதுலயும் எனக்கு பற்று கிடையாது. உலக நாட்டத்திலயும் கிடையாது, எதுலயும் கிடையாது. அப்புறம் அவர் எப்படி அப்புறம் பாருங்க, எப்ப பாரு அம்பாலே பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு இந்த இடத்துல அடுத்து சிவபெருமானையும் எப்படி போட்டுறார் பாருங்க. பசும் பொறுப்பு வில்லவர். சிவபெருமான் எல்லாருக்கும் தெரியும், மேருமலையை வில்லாக வைத்திருக்கிறார். அந்த மேருமலையை பத்தி சொல்றாரு. பசும் எப்பவுமே பசுமையா இருக்கக்கூடிய மலை. அதோடு சேர்த்து இன்னொன்னும் ஓகம் பண்றாரு. பொற்பருப்புனா அந்த மலை தங்கத்துக்கு இணையா இருக்கான். அப்படிப்பட்டவரை தம்முடன் வீற்றிருப்பாய். நீ அம்பாள் கூடவே இருக்கிறார் சிவபெருமான். அப்படி இருக்க சிவபெருமான் நீ கூடவே வச்சிருக்கிற. எவ்வளவு தன்னடக்கத்தோட சொல்றாருங்க. வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும், நான் ஏதாவது தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோ எதுவும் போட்டிருந்தாலோ, இல்லை நான் தவறுதலாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் அது எப்படி தடுக்குமா? நின் திருநாமங்கள் தோத்திரமே. உன்னோட திருநாமம் வருது இல்ல, அதை நான் பற்றிட்டேன். அதனால அப்படி ஏதாவது இருந்தாலும் அந்த திருநாமத்தை நான் உன்னை போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்கிற என்ன நீ மன்னிச்சிருன்னு அழகா சொல்றார் பாருங்க. அடுத்து 67 பகைவர்கள் அழியறதுக்கு இந்த பாடல்களை நம்ம பாராயணம் பண்ணலாம். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலார் நிற்பவர் பார் எங்குமே. இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் பகைவர்கள் அழியன்னு சொல்லியிருக்கார். பகைவர்கள்னா என்ன? ரெண்டு தான். அகப்பகை புறப்பகை ரெண்டு. வெளியில இருக்கிற பகையும் சரி, நம்ம மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் அதெல்லாமே அழிஞ்சு போகும். அதை விட இன்னொன்னு நடக்கும். அம்பாளை நினைக்காதவர்களுக்கு என்னென்னலாம் நடக்குங்கிறத இந்த பதிகத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா பயப்பட வேண்டாம். தோத்திரம் செய்து அம்பாளை, கடவுளை, தோத்திரம்னா நினைக்கிறது, வழிபடுறது, செய்து தொழுது
மின் போலும் நின் தோற்றம். மின்னுனா ஏற்கனவே நம் பல பாடல்களை சொல்லியிருக்காரு. மின்னலை போன்ற தோற்றம் கொண்டவள். 1000 மின்னல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தோற்றம் இருக்கும் அம்பால. அப்படி இருக்கிற அம்பாலை ஒரு மாத்திரை போதும். மாத்திரைனா ஒரு வினாடி, ஒரு சொடக் போடுற சவுண்டு தான். அந்த ஒரு வினாடி கூட மனதில் வையாதவர், மனதில் நினைக்காதவர், தொழுதாதவர், சாமி கும்பிடாதவர்கள், அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் கிடைக்காது. வன்மை. வன்மைன்னா இந்த இடத்துல நாம எதிர்பார்க்கிற மாதிரி கோபம் அதெல்லாம் கிடையாது, பொறாமை கிடையாது. வன்மைனா வள்ளல் தன்மை தான் வன்மை. அதாவது கொடுக்கின்ற குணமே இல்லாமல் போய்விடும். அதுக்கப்புறம் என்ன சொல்ற பாருங்க, குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி. குலப்பெருமை இல்லாம போயிடும், கோத்திர பெருமை இல்லாம போயிடும், அவங்களுக்கு கல்வி குணம் எல்லாமே என்ன ஆகும், குன்றி போய்விடும். யாரை? அம்பாளை ஒரு வினாடியிடம் நினைக்காதவர்களுக்கு. அது நமக்கு இல்லை, நாம எப்படியும் கடவுள் நம்ம கும்பிடுறோம், அதனால பிரச்சனையே கிடையாது. அதை தவிர இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, என்ன நடக்கும்னு. நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழவா நிற்பார் பார் எங்குமே. இது எல்லாருக்கும் புரியும். பாத்திரம் கொண்டு பிச்சை எடுக்கும் நிலை வந்து விடுமாம். எங்க? ஒவ்வொரு வீடுகள் தோறும். குடில்கள்னா வீடுகள், அது எல்லாருக்குமே தெரியும். குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு அந்த வினைக்கு ஆளாகுவார்கள். எங்க? பார் எங்குமே, உலகம் எங்கிலும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதை நம்பி நம்ம பயப்பட வேண்டாம். என்ன நடக்கும், இது யாருமே அவருக்காக இது எழுதல. அவரு நமக்கு பின்னாடி வர படிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பகைவர்கள் அழியறதுக்கு தான் கிடையாது இந்த பாடல். இந்த பாடலை அம்பாளை நினைக்காதவர்களுக்கு என்ன நடக்கும், என்னென்னலாம் கிடைக்காதுன்னு அழகா சொல்லியிருப்பார். 68வது பாடலை பார்த்துட்டு இந்த பதிவு நிறைவு செய்வோம். நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருக. நமக்கு இன்னைக்கு தானே தேவை, செல்வம் தானே. அம்பாளை எல்லாரும் எதுக்காக வேண்டுறோம்? அம்பாள்ல அந்தந்த கடவுளை நம்ம நல்ல ஐஸ்வர்யங்கள் பெறும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். இந்த பாடல் அதுக்கு உதவி புரியும். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொலி யூரொலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. எவ்வளவு அழகா முடிக்கிறார் பாருங்க. விளக்கத்தை பார்த்துடலாம். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த பஞ்ச பூதங்களை எப்படி ஒப்புமை பண்றாரு பாருங்க. பாரும்னா புவி, புவியிலிருந்து ஆரம்பிக்கிறார். புனலும் கனலும், புனல்னா நீர், கனல்னா நெருப்பு, வெங்காலும்னா காற்று, படர் விசுமம்னா ஆகாயம். இந்த ஐந்தும் எப்படி ஒப்புக்கிறார்னா, இதோட தன்மை, அதோட தன்மைன்னு இருக்குல்ல, காற்றுனா அது நம்மளால உணரவும் முடியும், அதே மாதிரி சவுண்டும் கேட்கும். ஆனா ஆகாயத்துக்கு வெறும் ஒளி மட்டும்தான். அதுதான் சொல்ற, வெறும் ஒளி ஆகாயம், அது ஒரு மாத்திரை தன்மை. காற்றுக்கு 2 மாத்திரை தன்மை, நம்மளால உணரவும் முடியும், சவுண்டும் கேட்க முடியும். அதே மாதிரி அனல், கனல்னா நெருப்பு, நெருப்புக்கு 3 மாத்திரைகள். கண்ணால் பார்க்கவும் முடியும், அதை நம்ம தொட்டா அதை உணரவும் முடியும், அதுக்கு சவுண்டும் இருக்கும், அதுக்கு 3 மாத்திரைகள் தன்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஊரும் முருகு. முருகுன்றது பாத்தீங்கன்னாக்கா, இத முருகுனா பூமி. பூமிக்கு சுவை இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. ஏன்னா மண் வாசனம் இருக்கு இல்லையா, நமக்கு பூமின்றது மண்ணு தானே, மண்ணுக்கு வாசனை இருக்கு. அந்த சுவைன்றது நீருக்கு நம்ம சுவைத்து பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியும், தொடுணர்வும் உண்டு. ஊரொளி, இந்த ஒளி வேற அந்த ஒளி வேற. அந்த ஒளி சவுண்டு, இந்த பெரிய லீ சின்ன லீ 2 இருக்கு இல்லையா, சவுண்டு வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து இந்த 5ஓட தன்மையும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட சேரும் தலைவி யாரு? சிவகாம சுந்தரி. அந்த சிவகாம சுந்தரி சீரடினா பொற்பாதங்களை சாரும் தவமுடையார். தவம் பண்ணவங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும்? படையாத தனம் இல்லை. அவங்களுக்கு கிடைக்காத பணமா? என்ன நினைச்சாலும் அம்பாள் வீட்டிலேயே வந்துருப்பா. இன்னைக்கு பாருங்க, நம்ம கரெக்டா இந்த பாட்டை தான் பாடுறோம். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அம்பாளை எல்லாத்துக்கும் தலைவியாக அவள்தான்றத அழகா பாடியிருக்கிறாரு அபிராமி பட்டர். பஞ்சபூதத்துக்கும் அவள் தான் தலைவி, அந்த பஞ்சபூதத்தின் தன்மைகளுக்கும் அவளே தலைவி. அவளை சார்ந்து தவம் பண்றவங்களுக்கு எப்படி பணம் இல்லாம போயிடும், எப்படி அவங்களுக்கு வசதி இல்லாம போயிடும் அழகா இந்த பாடலை பாராயணம் பண்ணோம்னா நிலம் எல்லாமே கிடைக்கும், சகல செல்வங்களும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு கரெக்டா நம்ம இன்னைக்கு இதை பாராயணம் பண்றோம்.
இது எல்லாமே ஆத்தாளோட அனுகிரகமாக தான் இருக்கு. நம்ம ஆரம்பிச்சதும் கரெக்டாக இருக்கு, இன்னைக்கு நடக்கிறதும் நம்ம கரெக்டாக தான் இருக்கு. இந்த பாடல் நம்ம இன்னைக்கு பாராயணம் பண்றோம். ஐஸ்வரங்களை பெறுகிறோம். அம்பாலோட கருணையும் சேர்த்து மகாலட்சுமி அன்னையோட கருணையும் நமக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நன்றி, வணக்கம். சாரி, எப்பவுமே நான் இதை முன்னாலே போட்டுருவேன். நேற்று இந்த வரலட்சுமி நோம்புக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தனால என்னால் டைமுக்கு பண்ண முடியல. அதனால இப்போதான் ஜஸ்ட் நவ் போடுறேன், இப்போதான் ரிலீஸும் பண்ணுறேன். உடனே வந்துடும் பாருங்க. நான் அடுத்த நாளும் சரியாக காலையிலே வந்துடும் உங்களுக்கு. பிரம்ம முகூர்த்தத்திலே போட்டுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எங்கள் வீட்டில் நடந்த இதுவும் நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அம்பாலை நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த வரமகாலட்சுமி வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ நான் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பண்ண புனர்பூஜை